கணவன் இறந்த உடனேயே மனைவியையும் நெருப்பில் தள்ளி கொன்றுவாங்களா? ஆமாங்க. முன்னாடி நம்மளோட இந்தியாவில் 5 சமூக தீமைகள் பெரிதாக பரவி இருந்துச்சு. அதில் ஒன்று தான் இந்த சதி. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஹஸ்பண்ட் இப்போ இன்சிடெண்ட்டாக அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவங்க மனைவியும் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, இல்லை எத்தனை ஏஜாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க கணவன் இறந்த உடனேயே மனைவியோட உடலும், அதாவது உயிரோடு இருக்கிற மனைவியையும் தீயில தள்ளி உறவினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள தீயில தள்ளி அவங்களும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழக்கம் நடைமுறையில் இருந்துச்சு. இது மோஸ்ட்லி ராஜபுத்திரர்கள்ட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை யார் பேன் பண்ணா, யார் இதை தடை செஞ்சா அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். இவர் ஒரு சோஷியல் ரெஃபார்மர், சமூக சீர்திருத்தவாதி. இவங்களோட ஃபேமிலி, இவங்களோட அண்ணனுக்குமே இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு. ஸோ இதை பார்த்த இவர் எப்படியாவது இந்த பழக்கத்தை பேன் பண்ணணும். கணவன் இறந்துட்டால் மனைவிக்கு வேறு வாழ்க்கை இல்லையா, அவங்க சுதந்திரமாக வாழ முடியாதா, ஏன் ஒரு கல்யாணம் பண்ண முடியாதா, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் அவருக்குள்ளே ஓடிட்டே இருந்திருக்கும். ஸோ இதனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வில்லியம் பெனடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரோட சேர்ந்து 1829 சதிங்கிற உடன்கட்டை ஏறுதலை பேன் பண்ணிடுவார். அதாவது தடுத்து ஒழிச்சிடுவார். அதோட இந்த சிஸ்டமே என்ன ஆயிரும் அப்படின்னா பேன் ஆயிரும்.